பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை ராஜா. சுத்த கிருபைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களும் எங்களை அருமையாய் நடத்தின தகப்பன், இந்த 7வது மாதமும் அப்பா பரிபூரணத்தின் மாதமாக இருக்கிறதப்பா. இந்த மாதத்தில் நாங்கள் பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்தின் வழியாக, பரிசுத்த வேதத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறீர் ஆண்டவரே. நீர் தேவனாயினும் அப்பா எங்களோடு நீர் பேசுகிறவராய் இருக்கிறீர். நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலே உன்னை மறைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் வாயிலே வார்த்தையை போடும். வந்திருக்கிறவர்கள், இந்த வேதத்தை தியானித்து தூரத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியம், உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் புதுவேலனை அடைய, தகப்பனை கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்ப உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அடையட்டும் ஆண்டவரே. அது நாங்கள் வாஞ்சையாய் உட்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் கர்த்தர் தருகிற வார்த்தை சங்கீதம் 91. சங்கீதம் 91 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சங்கீதம் 91 16 வசனங்கள் இருக்குது. 16 வசனங்களுமே சூப்பரான ஒரு வசனம், சூப்பர் வசனங்கள், பாதுகாப்பு வசனம். அதை படிக்கும் பொழுதே எங்கே போனாலும் சரி, நான் வீட்டை விட்டு வெளியில் என் கணவரோட பைக்கில் போகிறனோ, எப்படி போகிறனோ, ஆட்டோவில் போகிறனோ, எப்படி போனாலும் வெளியில் போகும் பொழுதே என்ன பண்ணுவேன்னா, சங்கீதம் 91 சொல்லிட்டு போவேன், இல்லை சொல்லிக்கினே போவேன். சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பான வசனம். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பெரிய பேரா சின்ன பிள்ளை, சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசுலலாம் பெரிய வசனங்களை மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு வசனம் 2 வசனம் மனப்பாடம் பண்ணுவாங்க. தொடர்ந்து 16 வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் அவங்க முதல்ல மனப்பாடம் பண்ணது இந்த 16 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணதுன்னா சங்கீதம் 91 தான். ஏன்னா இப்போ நான் இப்போ எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு காரியத்தை திரும்ப 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 சொல்லிக்கினே இருந்தேன்னா அது கேட்டுனே இருக்கும்போது மனப்பாடம் ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஒரு கன்னடக்காரங்க கூட சேர்ந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்னடமே தெரியாது. அது என்ன ஆகும்னா, நீங்களே ஒரு நாளைக்கு பேசுவீங்க. கரெக்டுங்களா? எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, கன்னடத்திலலாம் பேசுவாங்க. கேட்டால் அவங்க கன்னடக்காரங்க கூட பழகி இப்படி பேசுவாங்க. இப்போ நீங்கள் கேரளா ஆளுங்க கூட பேசினே இருந்தீங்கன்னா அந்த மலையாளம் வாசனை உங்கள் மேலே வரும். கேட்பாங்க, நீங்கள் நம்ம கேரளாலா மலையாளக்காரங்களா கேட்பாங்க. ஏன்னா நம்ம யார் கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த பாஷை நமக்கு வந்துடும் பாருங்கள். வசனத்தை படிச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கினே இருக்கும் பொழுது கண்ணில் டஸ்ட் எதுவும் இருந்துச்சு. திரும்ப 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 நம்ம வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வாசனை மேலே அடிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க கூட அதை என்ன பண்ணுவாங்க, மெமரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல அவங்க அதிகமாக ஷேரனும் ஷெக்கினாவும் மனப்பாடம் பண்ண டக்குன்னு சொன்ன வசனம் சங்கீதம் 91 தான். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அப்போ அந்தளவுக்கு இது ஒரு பாதுகாப்பான வசனம். எங்கே வெளியில் போகும் பொழுதும் இந்த வசனத்தை சொல்லுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா சென்னைக்கெலாம் போகும்போது காரில் போகும் பாருங்கள், அப்போ எவ்வளோ வண்டிங்க ரோடு மேலே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். என் கண்ணுக்கு எதிரியே எத்தனையோ பேர் புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போயிட்டு விழுவாங்க பார்த்துருக்கேன். எங்களுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போவாங்க, பார்த்தா அங்கே விழுந்து போயிருப்பாங்க. எவ்வளோ காரியங்கள் நடக்கும். சாத்தான் சொல்லினே இருப்பான், பாரு நீயும் காரில் போகிறல, உன் காரு என்னாவும் சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், சாத்தானே வாயை மூடு, என் கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்காரு சொல்லி டக்குன்னு சங்கீதம் 91 என்ன பண்ணுங்க, கடன்னு சொல்லுவேன். ஏன்னா சாத்தான் என்ன பண்ணுவானா, தூ அப்படி சொன்னால் கூட போக மாட்டான். ஏன்னா அவன் காவாலேயே வாழ்ந்த மாதிரி. ஒரு புழு காவால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே மோடிய காவா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ஜிலுன்னு தான் இருக்குமே தவிர, அந்த காவா தண்ணி அந்த புழு மேலே ஊற்றுனா கூட அது ஜிலுன்னு தான் இருக்குமே தவிர நமக்கு தான் அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த அசிங்கம் பிடிச்ச சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, ஒரு நிமிஷம் இருங்களேன்,
அந்த நாற்றை பிடிச்ச சாத்தான் என்ன பண்ணுறான்னா ஜிலு ஜிலுன்னு தான் இருப்பானே தவிர துப்புனாலோ திட்டுனாலோ இந்த சாத்தானுக்கு ஒரு வேலையே இல்லை, துப்பு கட்டவன் அப்படின்னு என்னன்னா திட்டினா கூட நம்ம வாய் தான் வந்து நாரி போவோமே தவிர அவன் போகவே மாட்டான். அந்த காவால் போட்ட புழு மாதிரி அவன் இந்த புழுக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சாத்தானுக்கு. அதனால சாத்தானை எப்படி வந்து வெட்டணும்னா அதுக்கு ஒரு பட்டயம் இருக்குது. என்ன பட்டயம்னா வார்த்தை தான் பட்டயம். கர்த்தருடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு வெட்டு வெட்டினா ஓடி போயிடுவோம். அப்போ என்ன பண்ணணும், கத்தி எடுத்து வெட்டுறது கிடையாது, இந்த வார்த்தை எடுத்து சொல்லணும். இப்போ சரீரத்தில் ஒரு பலவீனம் வரும்பொழுது பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது எழுதியிருக்குதே அந்த வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லும் போது பட்டயத்தை எடுத்து ஒன்று வெட்டுற மாதிரி அவன் ஓடியே போயிடுவான். அப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியாதுங்களேங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா உட்கார வச்சுக்கிறாருங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீங்கள் சொல்லலாம் எனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாதுங்க, அப்படி சொல்லாதீங்க. இப்போ குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கா போனாங்க, 2 வயசு குழந்தைங்க ஸ்கூலுக்கா போனாங்க, சொல்லிக்கினே இருக்கும்போது அது போய் ஒட்டிக்கும், அந்த வார்த்தை என்ன பண்ணிக்கும் போய் ஒட்டிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வாரம் வந்து வார்த்தை கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா தெரியலன்னு சொல்லவே முடியாது. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எழுத படிக்கவே தெரியாது, ஸ்கூல் சேர்த்தாங்களாம் புக்கை கையிலங்கால போட்டு பேச்சு பழம் வாங்கி சாப்பிட்டாங்களாம். இன்றைக்கி எவ்வளோ அவங்க படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, படிக்காமல் இருந்தாங்களே, சீரியல் பேர் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுவாங்க. 11:30 மணிக்கு என்ன சீரியல்லேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் என்னென்ன சீரியல் பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. எப்படி படிக்காமல் தானே இருக்கிற, எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க? ஏன்னா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 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 அது படிக்காதவங்க கூட சரி அது போய் ஒட்டிக்குது, அது அப்படியே போயிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து வார்த்தையை கேட்டால் தான் அந்த வார்த்தை போய் உங்களை ஒட்டும். இன்றைக்கி வருவேன் அதோடு அடுத்த ஆவடிக்கு வருவேன்னா எப்படி ஒட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டுங்களா? வாரம் வாங்க, ஒரு ஸ்கூல் மாதிரி நினச்சிக்கோங்க. என்ன ஸ்கூலு? உங்கள் வாழ்க்கையை மாற்றுற ஒரு ஸ்கூலு. நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? கர்த்தர் வார்த்தையில் தான் மாறும், மற்றபடி எதுனாலையும் மாறாது. நம்ம பீரோவில் கட்டு பணம் இருந்தால் கூட மாறாதுங்க. உண்மையாக சொல்கிறேன், பணத்தால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க இந்த பணம் இருந்தால் என் வாழ்க்கை மாறிடும், இந்த காரியம் நடந்துட்டா என் வாழ்க்கை மாறிடும்னு. உண்மையாக சொல்கிறேன், எது நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது. கர்த்தரோட வார்த்தை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை, அதாவது நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு பூட்டு மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா? இப்போது சிஸ்டர் வந்தாங்க, பூட்டு போட்டிருந்தது, டக்குன்னு வந்து பூட்டு போட்டிருக்குன்னு சொல்லும் போது ஷெக்கினா என்ன பண்ணால் சாவி எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தா, டக்குன்னு திறந்தாச்சு, கரெக்டுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பூட்டு பார்த்திங்கன்னா சின்ன பூட்டு இருக்குது, பெரிய பூட்டு இருக்குது, பெரிய பூட்டு கூட இருக்குது. சாவி எவ்வளோ பெருசு இருக்குது? சின்ன சாவி தான். இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக இருக்கும் காரு, லாரி வேன்லாம் பெருசாக இருக்கும், சாவி பார்த்தீங்கன்னா சின்னூண்டு தான் இருக்கும், கரெக்டுங்களா? பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கான பதில் சின்னதாக தான் இருக்கும். எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. பாருங்களேன், தேவனால் எல்லாம் கூடும், ஒரே ஒரு சாவி தான். பிரச்சனை நேரத்தில் நம்ம மனசு சொல்லுது இதெல்லாம் நடக்குமா, அவன்லாம் திருந்துவானா, இதெல்லாம் திருந்தாத கேஸு, அவ்வளோதான், அப்படியே போய் சாக வேண்டியதுதான், இந்த வியாதிலாம் மாறாது, நம்ம வியாதிலே போய் சாக வேண்டியதான் சொல்லி நம்ம மனசு சொல்லுது. சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அது அவங்களாம் எங்கே திருந்த போகிறாங்க, அப்படியே தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, சாத்தானும் சொல்லுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நடக்காது சொல்லி சாத்தானும் சொல்லி என்ன பண்ணுவான், ஆல்ரெடிங்களே நீங்கள் அழுது நிற்பீங்க, மனுஷங்க கொஞ்சம் சொல்லி அழ வைப்பாங்க, சாத்தான் சொல்லி அவ்வளோதான். அதுதான் மன அழுத்தம். மன அழுத்தத்தை கொண்டு வர்றது யார்? பிசாசு தான் மன அழுத்தத்தை கொண்டு வரான். உனக்கு நடக்காது 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 கேட்டுனே இருந்தால் என்ன ஆகும்? அதை பார்த்துக்கினே இருந்தால் வாயில் வரும் நடக்காதுன்னு, காதில் போச்சா கண்ணில் வந்துடும் அழுகையா, நடக்காதுங்க, முடியாதுங்க, எனக்கு நடக்காது அப்படின்னு கண்ணில் தண்ணியாக வந்து அது ஒன்றாவது மன அழுத்தமாக மாறி போயிடுது, கரெக்டுங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சாவி, உன்னுடைய பிரச்சனைக்கான சாவி இங்கே இருக்குது. இந்த சாவியை பிடிச்சிக்கின்னு போயிட்டு நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா அந்த சாவியை வச்சு உங்கள் பிரச்சனையை திறந்துடலாம். உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய சாட்சிகளும் சொல்லணுன்னா, இந்த வீடு கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டின பில்டரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு, 1ஆம் நம்பர் பில்டர் ஃபார் த ஃப்ராடு. பாருங்கள், மெசேஜ்லேயே சொல்கிறேன்னா அவன் எப்படி பட்டவனா இருப்பான் பாருங்கள்.
ஒன்றா நம்பர் ஃப்ராடு. அப்படிப்பட்ட ஃப்ராடுக்கிட்ட காசை கொடுத்துட்டு எவ்வளோ பேங்க்கில் வாங்கி கடனை இது பண்ணிவிட்டு நகையை கொடுத்துட்டு அவன் இவ்வளோ பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம ஒரு வீடு கட்டினா சும்மா கட்ட முடியுமாங்க? அங்கே இங்கே பணத்தை கொடுக்கணும், அப்படி இப்படி பேங்க் லோன் வாங்கி எப்படியோ நம்ம கட்டுறோம். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டும்பொழுது அது வீடு கட்டப்படும் போது பார்த்தா சொல்லுவாங்கள்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்தை பெற்றெடுத்தாலும் அந்த வலி போயிடுன்னு சொல்லுவாங்க. குழந்தைய பார்த்தா தானே வலி போவோம், கரெக்டுங்களா இல்லைங்களா? அப்போ வீடு கட்டுறதை பார்த்தா தானே அதுக்கு இல்லைன்னா கூட இப்போ வீடு கட்டுறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆசை வரும். வீடும் கட்டலை, பணமும் போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த வேதனையை சொல்லி தீராது. இங்கே இருக்கவங்க முக்கால்வாசி பேர் அந்த வேதனைக்குள்ளே கடந்து போனாங்க. அப்போ ஒரே ஒரு சாவி கிடச்சிது. என்ன சாவின்னா, இதே மாதிரி உபவாச ஜபத்தில் எங்கள் சர்ச்சுக்கு போனேன். சொன்னேன், இதை மாதிரி நகையெல்லாம் இது பண்ணோம், பேங்க்கில் லோனெல்லாம் வாங்கணும், இதை மாதிரி அந்த பில்டர் வந்து சரியான ஏமாத்துக்காரனாக இருக்கான், ஃபோன் பண்ணால் எடுக்க கூட மாட்டான். எப்படி இருக்கும்? ஃபோன் பண்ணி கட்டுறமான்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட பரவாயில்ல, அதுவும் சொல்ல மாட்டாங்களே. அப்போ எங்கள் பாஸ்டர்மா சொன்னாங்க, நீங்கள் நேராக போங்க, அந்த இடத்துல நில்லுங்க, நின்று சொல்லுங்க, உங்கள் வாயில் கர்த்தர் ஜீவன் வச்சிருக்கிறாரு, நீங்கள் நின்று சொல்லுங்க, கட்டப்படு, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த வீடு கட்டப்படட்டும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்படட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் வழியில் நான் வழி திறப்பாருன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கின்னு 60 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்தேன். நான் எப்பவுமே இங்கே வரவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் ஒரு வரையும், நான் சென்னையில் இருக்கேன், குழந்தை குட்டி குழந்தை, நான் எப்படி வர்றது ட்ரெயினில்? எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து வந்து பார்த்துக்கின்னு அவங்க கூட பேசிட்டு இருப்பார். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் என்ன பண்ணேன், சரி சொன்னாங்களே நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி அடுத்த நாளே வந்தேன். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து கட்டவே இல்லை, இல்லை காக்கா இல்லை. ஃபோன் பண்ணுறோம், வீடு கட்டுறீங்களான்னு கேட்டால் அவங்க வீட்டில் தான் வேலை நடந்துருக்குது. நான் சொன்னேன், அங்கே தான் நின்றுட்டுருக்கேன், நான் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன், வேலை நடந்துன்னு போய் சொல்லிட்டுங்களா, டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான். அது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபோன் எடுக்கலை, நின்றுங்கன்னு சொன்னேன். இது மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம், பணம் இல்லைன்னு ஒரு பக்கம், நின்று சொல்கிறேன். பாஸ்டர்மா சொன்ன வார்த்தை காதில் கேட்டுச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், வீடு கட்டப்படட்டும், ஒரு கல்லின் மேல் கல் வைக்கப்படட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன். நான் சொன்னேங்க, ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியானா, போலீஸு, அதாவது மயிலேன்னா இறங்க போடாதான், சில காரியத்தை பண்ணாதே இறங்க போடுமா. நான் நினச்சேன் போலீஸ்லாம் போக முடியுமா, போலீஸ்லாம் போனால் நமக்கு அது ஆகாது, அதில் போலீஸ்லாம் வந்து மற்றவங்க யாருக்குன்னா நமக்கு கிடையாது. அப்போ ஆண்டவர் மனசில் பேசுகிறாரு, இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் உனக்காக தான் இருக்கிறாங்க, உனக்கு வேலை செய்ய தான் இருக்கிறாங்க, நீ அங்கே போகிறன்னு ஒரு வார்த்தை சொல்லணும், வேலை நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்களேன், நான் இங்கே இந்த வீட்டில் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வீடு கட்டப்படட்டும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன். அடுத்த நிமிஷம் கர்த்தர் வழி திறந்தார். என்ன வழி? போலீஸு. ஃபோன் பண்ணி சொன்னேன், யாருக்கிட்ட அவன் ஃபோன் எடுக்கலை, சூப்பர்வைசர்கிட்ட சொன்னேன், இப்போ மகளிர் போலீஸ்க்கு போயின்னு இருக்கிறேன், திருவள்ளூர் மகளிர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், போலீஸ்காரங்க பதில் சொல்லலைன்னா அங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ண போகிறேன், நீயா நானா பார்க்கலாம் சொன்னேன். வேலை நடந்தது, அடுத்த நாள் வேலை நடந்தது. பார்த்துக்கோங்க, ஒரு வார்த்தை தான், நம்ம போல நம்ம சொன்ன ஆண்டவர் வழி திறக்கிறாரு பார்த்தீங்களா, வழி திறந்தது பார்த்தீங்களா. அத்தனை மாதம் திறக்காத வழி நம்ம பாஸ்டர்மா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை, கர்த்தரோட வார்த்தையை போய் அந்த இடத்துல நின்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு சின்ன க்ளூ தராரு, ஒரு சாவி தராரு, போட்டு திறந்தா பூட்டு திறந்துடுச்சு, அவ்வளோதான். இப்படி தான் எல்லாமே. அந்த வார்த்தை தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. பாருங்களேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என்ன பண்ணுவாராம்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நம்ம யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா? நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நம் தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஜீவனுள்ள தேவன். அவர் கல்லோ மண்ணோ இல்லை, கைகளால் வரைந்த சிற்பம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக பேசுவார். உண்மையா, எங்கே நின்று பேசினாலும், எந்த இடத்துல நின்று பேசினாலும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறது? பாருங்கள், 3வது வார்த்தை பாருங்கள், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆபத்தில்னா அப்போ நீ ஆபத்து நேரத்தில் இருக்கிற, ஆபத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கிற,
என்ன பண்ணுறது தெரியலையேன்னு இருக்கிற, ஒன்றுமே பண்ணாத. அந்த ஆபத்து நேரத்தில் இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதையுமே யோசிக்காமல் நம்முடைய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுறேன், எனக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என்ன பண்ணுவாரா? ஃபஸ்ட்டு தப்பு வச்சிருவாராம். நீங்கள் ஆபத்து நேரத்தில் இருக்கிறீங்க, தப்பு வச்சாலே ஸ்தோத்திரம் சொல்லுவோம், கரெக்டுங்களா? தப்பு வச்சாலே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பு வச்சுட்டு நான் உன்னை கனப்படுத்துவேன்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எந்த இடத்துல நான் இந்த வீட்டை பற்றியே சொன்னேன். வாடகை வீட்டில் இருந்த நம்ம ஒருத்தர் ஹவுஸ் ஓனர் தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் மேலே இருக்கார், எங்கள் ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கிறாங்க. அப்படி சொன்ன என்ன இந்த வீடை கட்ட முடியாமல் தவிச்சுட்டு இருக்கும்போது ஆபத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதுலேருந்து தப்பு வச்சு என்ன பண்ணாங்கன்னா, நான் ஆட்டோ ஏறுறேங்க, ஆட்டோ ஏறி இங்கே வரப்போகிறேன். அடுத்த நாள் பிரதிஷ்டை பண்ணுறோம் வீட்டை. முந்தின நாள் ஆட்டோ ஏறி வரேன். உண்மையாக எங்கள் வீட்டுக்காரனா சொன்னாங்கன்னா, நீ போ, நான் இந்த தொடக்கட்டை இதெல்லாம் வாங்கின்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டார். தெரிஞ்ச ஆட்டோ தான். ஏன்னா நானும் குழந்த மட்டும் வரோங்க, எனக்கு வழி தெரியல. உண்மையாகவே எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வீடுங்கள்லாம் கிடையாது, ஃபுல்லாக காலியாக இருக்குமா, எங்கன்னே தெரியல. நான் அந்த ஆட்டோக்கார்ட்ட இப்படி போங்கன்னு சொன்னேன்னா, அதுக்கு அந்த ஆட்டோக்கார் சொல்கிறாரு, ஹவுஸ் ஓனருக்கே வீடு தெரியலையா அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்களா, ஹவுஸ் ஓனர் என்ற பேர் எனக்கு வந்தது. கத்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? நம்ம இன்னொருத்தர் ஹவுஸ் ஓனர் சொல்லியிருப்போம், ஆனால் கத்தர் நம்மளை ஒருத்தர் ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வச்சார், கனப்படுத்துகிறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, சாதாரண வார்த்தையும் கிடையாது, அற்பமான வார்த்தை கிடையாது, பெரிய வார்த்தை. வீடை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு சொல்லுவாங்க, அது செஞ்சவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டுங்களா? ஷேரனுக்கு ப்ரேயர் மீட்டிங் வைக்கும் போது தான் தெரிஞ்சுது கல்யாணம் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு. உண்மையாகவே ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு சொந்தக்காரங்க சொல்லவே அலோன்னு சொல்லி சொந்தே போயிட்டேன் நான். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்லணும். வாங்கினா வந்துடுவாங்களா, எல்லாம் ஆளிருந்து அக்கிலிருந்து காலிருந்து நவ்வு வரைக்கும் முடிக்கணும். தமிழில் இருக்கிற 246 எழுத்தையும் அவங்களுக்கு போட்டு சொன்னால் தான் அவங்க வருவாங்க. ஏன்னா நம்ம வீடு வேறு தூரம் பார்த்துக்கோங்க. வரணுன்னா அது மட்டும் இல்லாமல் சரி அவங்க வார்த்தையை கேட்கணுமே, ரட்சிக்கப்படணுமே, அதன் வழியாக சுவிசேஷம் போகணுமே. ஏன்னா இதுதான் சந்தர்ப்பம். என் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். விதைய போடுறோம், கத்தர் வேலையை செய்யணுமே. சும்மா சாதாரணமாக வாங்கன்னு வந்துடுவாங்களா? ஆஹா, நேரில் தான் போய் கூப்பிடல, ஃபோனில் கூப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் அப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அப்பா அவங்க அக்காங்களாம் ரொம்ப கிரேட்டுப்பா, 2 பொண்ணுக்கு சூப்பராக கல்யாணம் பண்ணாங்கப்பா, எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரிலப்பா அவங்கெல்லாம், நம்ம இதுக்கே எவ்வளோ நேரப்பா ஆகுதுன்னு சொன்னேன் நான். ஆண்டவர் எல்லாத்துக்கும் திராணியும் பலனும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பாருங்களேன், நம் தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தான். இப்போ நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணுன்னா, நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். நீங்கள் எந்த பிரச்சனை இருக்கீங்களோ அங்கே இருந்தே, அதாவது உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ, நான் ஏன் என்னுடைய சாட்சியை சொல்ல வரேன்னா, எங்கே வீடு கட்டாமல் இருந்ததோ அந்த பிரச்சனை இடத்துல நின்று நான் சொல்லும் பொழுது தான் காரியம் நடந்தது. அதனால ஐயோ நான் பிரச்சனையாக இருக்குதுங்க, நான் அங்கே இருக்க மாட்டேங்க போயிடுறேன்னா, நீ பிரச்சனையை பார்த்து ஓடுற, பிரச்சனை போகாது. ஆனால் பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையிலே நில்லு, அந்த பிரச்சனையிலேயே நின்று சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே வழிகள் திறப்பதாக. ஏன்னா ஆண்டவர் சொல்லித்தராரு, நீ பிரச்சனையை பார்த்து ஓடுறதுக்கு நான் இல்லை, என் பிள்ளை. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் வராங்க, பார்வோன் துரத்துது, பார்வோன் சேனை துரத்துறாங்க. ஒருத்தர் 2 பேரில் 600 ரதம், 600 ரதத்தில் பார்வோன் சேனை துரத்துது. முன்னாடியும் செங்கடல், பிரச்சனை பெருசு. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ஐயோ விடுதலையாகும்னு நினச்சா இங்கே செங்கடல் இருக்குதே, கடல் வழியாகுமா? கடல் வழியே ஆகாதுங்க. பின்னாடி இருக்கிற பார்வோன்னு அது செங்கடலை காட்டிலும் மோசமானவன், என்ன பண்ணுறது அப்படின்னு நிற்கும் பொழுது ஆண்டவரோட காரியத்தை சொல்லித்தராரு. வனாந்திரம், சுற்றி போனால் வனாந்திரம் இருக்குமா, சுற்றி போயிடலாமான்னு மோசை கிட்ட ஐடியாலாம் கேட்குறாங்க, கல் எடுக்கிறாங்க மோசைவை கொல்றதுக்கு. அவர் கத்தர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனை நேரத்தில் மோசை என்ன பண்ணாருன்னா,
ஜனங்களோட போய் வாதாடல, ஆண்டவர்கிட்ட போய் யோசனை கேட்குறாரு, ஆலோசனை கேட்குறாரு, அவர்கிட்ட முறையிடுறாரு. ஆண்டவரே, நீங்கள் தானப்பா எங்களை கூட்டின்னு வந்தீங்க, எங்களை நீங்கள் தான்ப்பா அழைச்சின்னு வந்தீங்க, முன்னாடி செங்கடல் இருக்கேப்பா, பின்னாடி பார்வோன் தரத்தை நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சும்மா பேசிக்கினே இருக்கிற, பேசுறதுக்கான நேரம் கிடையாது, உன் கையை உயர்த்துன்றார். பேசுறதுக்கான நேரம் கிடையாது, உன் கையை என்ன பண்ணு, உயர்த்து. உன் கை மேலே என்ன இருக்கு? மோசே கையை மட்டும் உயர்த்தலைங்க, அந்த கையில் ஒரு கோல் இருக்குதான், அந்த மரத்தை அவர் உயர்த்துறாரு. கோல்ன்றது எதில் செய்வாங்க? மரத்தில் செய்வாங்க. அந்த மரத்தை அவர் உயர்த்தும் பொழுது, அந்த கோலை அவர் உயர்த்தும் பொழுது செங்கடல் பிளந்துதுங்களாம். ஆண்டவர் என்ன சொல்லி வர்றாருன்னா, உன் கையில் ஒரு மரம் இருக்கு, அது என்ன மரம்னா சிலுவையின் மரம். நான் உனக்காக சிலுவையை செஞ்சு முடிச்சிருக்கேன்ல, அந்த மரத்தை நீ உயர்த்து. காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கிற ஜபம் என்னன்னா, ஒரு பாடுற பாட்டு இருக்கு, பாடுறேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உங்க அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. அந்த லைனில் வரும், இந்த லைனில் வரும், சாப முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. ஃபுல்லாகவே அவருடைய சிலுவை பற்றி தான் இந்த பாடல் வரும். காலையில் இருந்து இந்த பாட்டு தான் பாடுவேன். இந்த பாட்டை டைப் பண்ணி உங்களுக்கு தரேன். அடுத்த வாரம் நீங்கள் வருவீங்கள்ல, உங்களுக்கு அழகாக ஒரு பேப்பரில் கொட்டை கொட்டை எழுத்தில் டைப் பண்ணி கொடுக்குறேன். காலைல வச்சு அதை பாடுங்க. அந்த சிலுவையில் என்ன நடந்தது, அந்த மரத்தை நீங்கள் உயர்த்துங்க. அந்த பிரச்சனை இடத்துல அந்த மரத்தை உயர்த்தி, சிலுவையின் மரத்தை உயர்த்தி நீங்கள் பாடுங்க. அந்த சிலுவையில் என்ன நடந்தது உண்மையாக சொல்கிற, வழி திறக்கும், செங்கடல் பிளக்கும். இன்னொரு விஷயம், எந்த இடத்துல உங்களுக்கு வழி திறந்ததோ அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறாரு. செங்கடலை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி திறந்தது. பின்னாடி வந்த பார்வோன் சேனையை அந்த செங்கடலில் தான் ஜிப்பி போட்டார் ஆண்டவர். அந்த செங்கடலில் தான் முழுகடிச்சார் ஆண்டவர். அமைதியாக இவங்க செங்கடலை பிளந்து இஸ்ரேல் ஜனங்க வழி திறக்குது, எல்லாரும் போயிட்டாங்க. 2 பேர் போலங்க, 6 லட்சம் குடும்பம், 6 லட்சம் குடும்பம் போகிறாங்க. பின்னாடி பார்வோன் சேனை ஃபுல்லாக போகுது, ரதம் போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க போனாங்களே நம்மளும் வந்துடலாம், அதில் இவங்க போனாங்க, கலந்து போனாங்களா, அது வழியாக நம்மளும் வந்துடுறான்னு அந்த செங்கடல் அவங்க வராங்க. வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்படியே அந்த செங்கடல் அமைதியாக இருந்தது. செங்கடல் என்ன பண்ணுது, அமைதியாக இருக்குது. ஏன்னா அவங்க வெளியில் போகணுன்றதுக்காக அமைதியாக இருந்தது. அவங்க எல்லாம் வெளியில் போனாங்க, செங்கடல் மூடிடுச்சு. செங்கடல் ஆச்சு, மூடிக்குச்சு. இன்றைக்கி இதுதான், கர்த்தர் வராருன்னு சொன்னால் யாராவது நம்புகிறாங்களா? கர்த்தரோட 2ஆம் வருகை இருக்குன்னு சொன்னால் நம்புகிறாங்களா? ஏன் கிறிஸ்துவர்கள் நம்ப மாட்டுறாங்க? கிறிஸ்மஸை கொண்டாடுற கிறிஸ்துவர்கள் நம்ப மாட்டுறாங்க. அவங்க நம்பாதனால தான் தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, சினிமா பார்க்குறாங்க. நம்பலை, நீ நம்பாதனால தான் செய்கிற. ஏன்னா கர்த்தர் இப்போ வர போகிறாரு. எனக்கு என்ன வயசாச்சு, 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, நான் இப்போவா சாவ போகிறேன்? நான் எப்படியோ 80 வயசு 90 வயசு ஆகும் சாவறதுக்கு. கர்த்தரும் இப்போ வரமாட்டார். இருக்கிற வருஷம் ஜாலியாக இருக்கலாம் சொல்லி கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சுத்தம் இல்லாத, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத கிறிஸ்துவர்கள் கிடையாது, எல்லாமே தான். ஆண்டவர் கிறிஸ்துவர்களுக்காக தேவனு, எல்லாருக்கும் தேவன் தான். இன்றைக்கி துன்மார்க்க வேலை செய்கிற எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நான் கேட்கலன்னு நினைக்கிறாங்க, நான் கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. சொல்கிறாங்க சிஸ்டர்னு அவங்க தான் பேசுகிறாங்க. நானா பேசுகிறேன்? அதெல்லாம் யார் மதிப்பாங்க? அப்படி இப்படி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே அவங்களுக்கு குறை போகுது. டக்குன்னு சொல்கிறாங்க, என்னை யாரும் திட்டுறாங்களா நினைக்கிறாங்களா தெரியல அப்படின்னு.
அதை நான் கேட்கல, கேட்டதை எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. யாரும் நினைக்கல, என் கர்த்தர் மேலே பார்த்துக்கினே இருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்படும் பொழுது அதை யாரும் கேட்கல கிடையாது, கர்த்தர் கேட்டுக்கினே இருக்கிறார். அதை வச்சு செய்வார். நான் ஒன்றும் தாங்க முடியாது அவங்களால. நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்த்தாலும் வாய்க்காமலே போகும். அவங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான். அவங்க வெட்டின குழியில் அவங்க தான் விழ போகிறாங்க, நீங்கள் விழ மாட்டீங்க. அவங்க வெட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க வெட்டின குழியில் டம்மான்னு அவங்க தான் விழ போகிறாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். கரெக்டுங்களா? அதனால் நமக்கு விரோதமாக இப்படி செய்கிறாங்களே, பேசுகிறாங்களே சொல்லி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. நீ பேசுறியா, ஹல்லேலூயா. நம்ம பாடுறோம்ல, சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா. ஏன்? என் பந்தி பெருக போகுது, நீ சிரிச்சுக்கினே இரு. உனக்கு முன்னாடியே கர்த்தர் டேபிள் போட்டு என்னை உட்கார வச்சு பிரியாணி வச்சு சாப்பிட வைப்பார். நீ அதை பார்த்துக்கினே இருக்க வேண்டியது தான். நீதிமானுடைய வயிறோ புசித்திருக்கும், துன்மார்களுடைய வயிறோ காஞ்சி போயிருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. இன்னைக்கு பார்க்குற நிலைமையை பார்த்து நீங்கள் சோர்ந்தே போவாதீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. இது நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்கன்னு. மனுஷன் சொல்லலை, இதோ இந்த அண்ணாவும் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க, ஜம்முன்னு இருக்க போகிறீங்க, சீமாட்டி போல் இருக்க போகிறீங்க. அதனால இந்த வார்த்தையை அப்படியே ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கோங்க. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த காலத்திலும் நீ சோர்ந்து போகாத. அதாவது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயிட்டோம், உன் பலன் ஆகிடும், குறுகி போயிடும். ஆபத்து காலத்தில் மட்டும் சோர்ந்து போவாது. எப்பவுமே நீ சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து காலத்தில் சுத்தமாக நீ சோர்ந்தே போகக்கூடாது. அப்போ தான் நீ முழு பலனில் நிற்கணும். நான் உன் கூட இருக்கிறேன்ற வைராகியம் வரணும். கரெக்டுங்களா? அந்த நேரத்தில் இன்னும் வைராகியமா. ஏன்னா ஆபத்து காலம் என்பது பரீட்சை. பசங்களுக்கு பரீட்சை வருது இல்லை? இப்போ சும்மா அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வராங்க. பரீட்சை டைமில் எப்படி இருக்கும்? நல்லா உட்காந்து படிக்கணும். ஆபத்து காலம்ன்றது பரீட்சை. எதுக்கு? நீ ஜெயிச்சு மேலே வர போகிற. இப்போ 8வது படிக்கிறாங்க, அடுத்து பரீட்சை வச்சா எத்தனாவது போகணுமா? 9வது போகணும். கரெக்டுங்களா? பரீட்சை வச்சா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து போகணும். அதே மாதிரி ஆபத்து காலம்னு உனக்கு ஒன்று வந்துச்சுன்னா நீ கவலைப்படாத. அடுத்து நான் உன்னை கனம் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வருது. அதான் ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் 91ல், நான் உன்னை தப்பி வச்சு உன்னை கனப்படுத்துவேன்னா நீ பாஸ் ஆகி மேலே வரப்போகிற, அடுத்த கிளாஸ்க்கு வரப்போகிற, அடுத்த உயர்வுக்கு வரப்போகிற. இது வரைக்கும் ஒரு செயின் போட்டிருந்தேன்னா ரெட்டை வடை செயின் போட போகிற. இது வரைக்கும் கவரிங் கம்மல் போட்டேன்னா இனிமேல் நீ ஒரு சவர கம்மல் போட போகிற. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறன்னா அடுத்து சொந்த வீடை கட்ட போகிற. புரியுதுங்களா இல்லையா? அடுத்து பாஸ் ஆகி உனக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கின்னு போயினே இருக்கணும். நினச்சில்ல, உண்மை அதுதான். உண்மை அதுதான். 3 வருஷம் நான் வாடகை வீட்டில் கஷ்டப்படும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வாடகை கட்டுறது கஷ்டம் கிடையாதுங்க, தண்ணி இருக்காது. தண்ணி கஷ்டப்பட்டு அடித்து எடுத்துகிட்டு வருவேன். கீழே எடுத்துன்னு வச்சா எனக்கு மேலே வெயிட் தூக்கின்னு போக தெரியாதுங்க, குடம் தூக்கின்னு 2 மாடி ஆட தெரியாது. எங்கள் வீட்டுக்கார் வரத்துக்கு 6 மணி ஆகும். அந்த ஹவுஸ் ஓனர் லேடி என்ன பண்ணுவாங்க, 6 மணி கீழே குடம் தண்ணி இருக்கக்கூடாது சொல்லி காலை தள்ளி விட்டுரும். தண்ணிலாம் கீழே போயிடும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? பேசவும் முடியாது. தண்ணி 6 மணிக்கும் இருந்தால் அப்போ நீ எங்கள் வீட்டில் தண்ணி எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிறது எதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருமா? ஐயோ அது வரவே தேவையில்லை, தண்ணி கொட்டினது கூட போச்சு, அது வீட்டில் இருக்கிறது நம்ம வீட்டுக்கு வர தேவையில்லை சொல்லும். எங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமியெல்லாம் உனக்கு வந்துடும், தண்ணிலாம் வந்து 6 மணிக்கு மேலே எடுத்துன்னு போகிற, அதெல்லாம் தண்ணி கீழே கொட்டி விட்டுரும். அப்போ நான் அழுவோம் உட்காந்துட்டு, ஆண்டவரே இப்படி பண்ணுறாங்களேன்னு. அந்த வைராகியம் தான் நான் சொந்த வீடு கட்ட வச்சது. உண்மையாக சொல்கிறேன். எப்போ பிரச்சனை வருதோ அப்போ முன்னேறி போகணுன்ற எண்ணம் வரும் நமக்கு. பிரச்சனை வராது போதுன்னா ஒன்றா அப்படியே உட்காந்தே இருப்போம். பிரச்சனை வரும்போது இவங்க யார் என்ன பேசுறதுக்கு, இவங்க யார் என்ன கேட்கறதுக்கு, இவங்க கண்ணுக்கான நான் முன்னேறி போவேன், உயர்ந்து போவேன். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அதிகமான ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் தான் வருமே தவிர கம்மியாகி சோர்ந்து போயிட மாட்டோம். அதனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ ஆபத்தில் இருக்கிறியா, நீ சோர்ந்து போகாத. நீ சோர்ந்து போனால் பலன் குறுகிடும். இன்னும் அதிகமாக தேடு. இது இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு வந்தனா வேலைக்கிழமையாக சர்ச்சுக்கு வாங்க, வேலைக்கிழமை சர்ச்சுக்கு வரவங்க இன்னும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க. இன்னும் கர்த்தரை தேடுங்க, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல ராஜா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் தப்பினோம் ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் வெட்கப்படாதிருந்தோம் ஆண்டவரே. இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அவர்கள் எந்த காரியத்திலே, எந்த பிரச்சனையிலே, ஆபத்திலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ வழிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே, வழிகள் தரக்கட்டும் ஆண்டவரே. அது செங்கடல் பிளக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வனாந்திரத்திலும் வழியை உண்டு பண்ணி அவாந்திர வெளியிலும் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. முந்தையவர்களை நினைக்காதே, பூர்வமானவர்களை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றீரப்பா ஆண்டவரே. இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும், உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அடுத்த உபவாச ஜபத்திலே சாட்சிகள் எழுமணும் ஆண்டவரே. சாட்சிகள் எழும்பட்டும், தேவ நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென்.